வணக்கம். ஆக்சுவலி ஒரு டைரக்டருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா, ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு வாழ்க்கையை வாழலாம். ஒவ்வொரு வாழ்வியல்ல போய் நம்ம வாழ்ந்து அந்த பாக்கியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அண்ட் ஆஸ் அ டிரெக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது மட்டும்தான். பீட் இறுதி சுற்றுல ஒரு குத்துச்சண்டை வீரரோட வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை சூரிய போட்டில் ஏவியேஷன், இங்கே வந்து 60களில் போயிட்டு எட்டி பார்த்து அங்கே வாழ்ந்து ஒரு 5 வருஷமா வந்ததில் வந்து எனக்கு நான் என்ன பண்ண பராசக்திக்கு, நான் பிரெயின் ஆஃப் பராசக்தி கிடையாது. ஐ திங்க் பராசக்தி ஹாஸ் கிவன் மீ எவ்ரி திங். ஏன்னா அந்த டைமில் வாழ்ந்தவங்க வந்து ரொம்ப சிம்பிள். ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு ஐ டோன்ட் திங்க் காசு பணம் ஆசை அதெல்லாம் ரொம்ப கம்மி. அவங்கக்குள்ள இருந்தது வந்து ஒரு ஃபயர், ஒரு பேஷன், ஒரு யங் நேஷன். நம்ம இந்தியா வந்து ரொம்ப யங் நேஷன் அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் ஃபாட் ஃபார் எவ்ரி ரைட். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். இந்த படத்தில் அதை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம். அண்ட் எனக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இட்ஸ் டையிங். ஐ ஃபீல் இட்ஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் நியூக்ளியர். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 60களில் எப்படி இருந்தாங்க ஒரு குடும்பம், ஒரு அண்ணன் தம்பி, ஒரு பொண்ணு, அப்புறமா வந்து அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எங்களுக்கு பீரியட் ப்ராப்ஸாக இருக்கட்டும், லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், ஜுவல்லரியாக இருக்கட்டும், அண்ட் முகங்களாக இருக்கட்டும். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கூட அவங்க ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அந்த பீரியடுக்கு ஏற்ற முகமாக இருக்கும். அப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதே அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர்.